பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள். நாங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக 2022ஆம் ஆண்டு புது வருடத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டிருக்கின்றோம். உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, நம்முடைய அரசு என்ன சொல்லுகின்றார்களோ அதையும் ஃபாலோ பண்ணி மற்றவர்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் தங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் அவசியம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியது. நாங்கள் எங்களை பற்றி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பேச வந்திருக்கின்றவர்களை அறிமுகப்படுத்துகின்றேன். தென்சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்கள், டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்கள், வைத்தீஸ்வரன் அவர்கள், அடியேன் சக்தி சோமையாவும் நாங்கள் 4 பேருமாக இந்த புத்தாண்டு பலன்களை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல விரும்புகின்றோம். இதை பற்றி நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவார்கள். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோசதயேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜதாசோஸ்மி. வணக்கம். சக்தி ஜோதிட குழு சார்பில் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த 2022 ஜனவரி மாதம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கக்கூடிய நன்னாளில் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இந்த 2022 ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 12 மணி 1 நிமிடம் அப்படின்றது கன்னியா லக்னத்திலையும் கேட்டை முதல் பாத நட்சத்திரத்திலையும் பிறக்குது, விருச்சிக ராசியில் பிறக்குது. இது ஒரு மிகுந்த நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்களேயானால் இந்த முழு வருடத்திலும் 2 பெரிய கிரகங்களினுடைய மாற்றங்கள் ஏற்படுது. அதாவது குருவும் ராகு கேத்துவும் பெயர்ச்சி ஆறாங்க. குரு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது தமிழ் வருடப்பிறப்போ மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அவர் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். ராகு கேத்து, ராகு மேஷத்திலிருந்து, அதாவது ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும், கேத்து விருச்சிகத்திலிருந்து துலாத்திற்கும் 23/3/2022 பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சிகளையும் வைத்து நம்ம இந்த 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது ஒரு வல்லுநர்களாக எடுத்து கூறுவார்கள். இப்பொழுது மேஷ ராசி, மற்ற ராசி, மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளை பற்றி ஒரு ராசியாக நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக இப்போது இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டான பொது பலன்களை மட்டும்தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம். இது கோச்சாரத்தை பொறுத்து தான் அமையும். ஒரே ராசியாக இருந்தாலும் பலன்கள் மாறுபடும். ஏனென்றால் அவர்களுடைய தசாநாதன், புத்திநாதன் இவர்களை பொறுத்தே அவர்களுக்கு பலன் வரும். அவர்களுடைய லக்ன பாவம் எப்படி இருக்குது இதெல்லாம் வச்சு தான் பலன்கள் பார்க்கணும். இது பொது பலன். இதற்குண்டான பரிகாரங்கள், என்னென்ன பரிகாரங்கள் எளிய வகையில் செய்யலாம் அப்படின்றதையும் நம்மளுடைய சக்தி ஜோதிட குழு இப்போ மக்களுக்கு சொல்லும். கன்னிராசி நேயர்களே, தங்களுடைய ராசியில் உத்திர நட்சத்திரம் 3, 4, 2, 3, 4 பாதம் கொண்டதும், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் கொண்டதும், சித்திரை நட்சத்திரத்தில் 1, 2 பாதம் கொண்டதும் கன்னிராசி நேயர்கள் ஆவார்கள். இப்போ இந்த கன்னிராசி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ரொம்ப விளக்கமாக சொல்ல வேண்டாம். கன்னிராசியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ உங்களுக்கு குரு பெயர்ச்சி இப்போ நம்ம புத்தாண்டு பலன்கள் பார்க்கின்றோம். இப்போ இந்த புத்தாண்டு பலன்கள்லையும் குரு பெயர்ச்சி, ராகு கேது பயிற்சிகள்லாம் அடுத்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளரே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த குரு பெயர்ச்சியினால் வரக்கூடிய பலன்களை பற்றியும், இப்போ குரு இருக்கிற இடத்தினுடைய இதையும் வச்சு நம்ம 2 பிரிவாக பார்த்து சொல்கிறதுக்கு உண்டான நிகழ்வை பண்ணுறதா இருக்கிறோம். அப்போ இப்போ தற்சமயம் உங்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற குரு, அவருடைய 6ஆம் இடத்துல இருக்கிற குருவனுடைய பார்வையினுடைய பலங்கள் ரொம்ப அருமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு.
அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் பார்வையாக 12 பார்க்குறார், 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். இந்த மாதிரி இந்த பார்வையினுடைய பலம் வந்து உங்களுக்கு ரொம்ப மிக அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அது போக ராகுவும் பெயர்ச்சி ஆகிறார். அப்போ ராகு வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு, உங்களுடைய இந்த ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்திற்கு ராகுவும் 2ஆம் இடத்திற்கு கேதுவுமாக வரப்போகிறாங்க. அதெல்லாம் இந்த தமிழ் வருஷம் பிறக்கிறதுக்குள்ளேயே இவங்கெல்லாம் மாறிடுறாங்க. அது அந்த மாறுற தேதியை முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். இப்போது இந்த மாற்றங்களை பற்றி உள்ள நிகழ்வுகளை நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது இப்போது கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு 6ஆம் இடத்துலையும் சனி 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துல ராகு 3ஆம் இடத்துல கேதுவும் இருந்து இந்த புது வருஷம் பிறகுது. புது ஆங்கில புத்தாண்டு 2022 பிறகுது. இந்த 2022ஆம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், அதாவது தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா குருவும் ராகு கேத்துவும் மாறிடுறது அதுக்குள்ளே. அப்படி இருக்கும்போது குரு கும்பத்திலிருந்து மீனத்திற்கும், ராகு கேத்துவானவர்கள் ராகு வந்து மேஷத்திற்கும் கேத்து வந்து துலாத்திற்கும் வருது. இதனால் பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குருவானவர் மீன ராசியில் போய் ஆட்சி பெற்று அதிலிருந்து கன்னியா ராசியையே பார்க்குறார். அது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு. குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்கிறது. அதனால் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இதனால் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்கள், அதாவது கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் மதிக்கப்படுவார்கள். அடுத்த விஷயம் பார்த்தீர்களேயானால், கன்னியா ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் கைகூடாத ஆண் மற்றும் பெண் மக்களுக்கு, அவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக திருமணம் கைகூட வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வந்து இருந்து குருவினுடைய பார்வை ராசிக்கே விழும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அடுத்தது பார்த்தீர்களேயானால், இந்த குரு வந்து தன்னுடைய பார்வை பலத்தினால லாபஸ்தானத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறார். அதாவது முயற்சி செய்து லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத இது சொல்லுது. இந்த காலகட்டங்களில் பார்த்தீர்களேயானால் இவர்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கும். ஏன்னா எல்லா விஷயம், அதுவும் வந்து 11ஆம் இடமான கர்க்கடகத்தையே குரு தன்னுடைய ஆட்சி வீட்டிலிருந்து உச்ச வீட்டை பார்க்குறார். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த காலகட்டங்களில் இவருக்கு வந்து மிகப்பெரிய பொருள் உதவி, பொருள் எல்லாமே சேரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாளாக பார்த்தீர்களேயானால் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருந்தார். ஸோ சனி பகவான் பார்க்கறதுனால அந்த வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் லாபம்னு சொல்லக்கூடியதும் தடைப்பட்டு கொண்டே இருந்திருக்கும். இப்போ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி இவர்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, எண்ணெய் கொட்டுற மாதிரி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். நடுவில் எந்த பிசுறும் இல்லாத அளவுக்கு எண்ணெய் மாதிரி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால. மேலும் கணினி பொறியாளர்கள் இந்த மாதிரி வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ராகு கேத்துவனுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறார். தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய விஷயம், ரொம்பவும் நல்லது. அதனால் வந்து இவர்களுக்கு பார்த்தீர்களேயானால் 8ஆம் இடத்தில் போய் மறைஞ்சிருந்த ராகு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க போகிறார். தொழிலில் ஏற்றம், திடீர் பண வரவு. ஏன்னா 8ஆம் இடத்துல போய் ராகு வந்து மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் மூலியமாகவும், கம்யூனிகேஷன் பாவம், ஏதாவது இந்த இது
அதாவது ஐடி ப்ரொஃபஷனல் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனலுக்கெல்லாம் ஒரு திடீர் யோகத்தை இந்த காலகட்டங்களில் இந்த ராகு கேத்து பெயர்ச்சி ஆன உடனேவே இவர்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் குரு வந்து ராசியே பார்க்கறதுனாலையும் ஐடி துறையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை இவர்கள் நிச்சயமாக கண்டாலும் மிகப்பெரிய அதாவது சப்தமத்தில் போய் குரு இருக்கிறதுனால ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அந்த பார்ட்னர்ஷிப் மூலியமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மேலும் இந்த கன்னியாராசி பற்றி மேலும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா பகவதி ஹரிஹரன் ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க ஐயா. எப்பொழுதுமே நம்மளை பொறுத்தளவுக்கு பயிற்சிகளை வச்சுட்டு தான் அந்தந்த ஆண்டு பலன்களை நாம் சொல்கிறோம். இப்போ கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு இதை 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். என்ன 2 பாகம் அப்படின்னாக்க, ஜனவரியிலேருந்து ஏப்ரல் ஒரு பாகம், அதாகப்பட்டது ஆங்கில புத்தாண்டுலேருந்து தமிழ் புத்தாண்டு ஒரு பாகம், தமிழ் புத்தாண்டுலேருந்து ஆங்கில புத்தாண்டின் இறுதி ஒரு பாகம். அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டுலேருந்து தமிழ் புத்தாண்டு வரலும் சற்று சிரமமான காலகட்டம்னே சொல்லலாமா அப்படின்னாக்க, சற்று சிரமமான காலகட்டங்கள்னே சொல்லலாம். ஏப்ரல் பிறக்கும் பொழுது, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது கன்னியாராசிக்காரங்களுக்கு யோகமும் பிறக்குதா அப்படின்னாக்க, யோகமும் பிறக்குதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய ராசியை பிராமண குருவான குரு தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அவரே சப்தம பார்வையாக பார்க்குறாரு. நம்மளை பொறுத்தளவுக்கு ராசியுடைய நாதன் அப்படின்றது புத பகவான். இந்த புத பகவான் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கல்விக்கு அதிபதி அப்படிம்போம், அதே போல் அனலைசிங்க்கு அதிபதி அப்படிம்போம், அடுத்தது ஜோதிட சாஸ்திரங்களுக்கு அதிபதி அப்படிம்போம். அனலைசிங் அப்படின்றது வருமுன் கணிக்கக்கூடியது தான் அனலைசிங். இதே போல் இந்த காலகட்டங்களில் ராசியை பிரகஸ்பதியான குரு பார்க்கும் பொழுது இதுவரையிலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், அதே போல் கணிதத்தில் தொடர்புடைய இந்த படிப்பிட்டு இருந்தவங்களுக்கு இதுவரையிலும் தடைகள் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. அந்த தடைகளெல்லாம் விலகி சிஏ, ஏசிஎஸ்ஸு, ஐசிடபிள்யூஏ இதை மாதிரி கல்வி படிக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் விலகி தாமதங்களும் விலகி வெற்றி அப்படின்றது சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் தொடங்கும். சரி, இதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வை எங்கே உழுது அப்படின்னு சொன்னாக்க, 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாகம், 3ஆம் இடமான இளைய சகோதர பாவம், இந்த 2 இடத்துலையும் இந்த விழும்பொழுது இளைய சகோதரர்களால் நல்ல இதுவரையிலும் இடைஞ்சலே கொடுத்துக்கிட்டு இருந்த இளைய சகோதரர்கள் தன்னுடைய பேச்சுக்களுக்கு மூத்தவரை கட்டுப்படுத்திட்டு இருந்தவங்க தான் பேச்சுக்கு இளைய சகோதரர்கள் கட்டுப்படுவாங்க. அதாவது நல்ல வழியில் உள்ள பேச்சுக்களுக்கு மட்டும். அதே போல் 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம், தகவல் தொடர்பு. இது வரலும் ஐடி செக்டார்ன்றது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம அந்த காலகட்டங்களில் பேங்கில் போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் க்யூவில் நின்றுட்டு பித்தளை வில்ல டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு அதை பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு போகிறது அப்படின்றதே பாதுகாப்பற்ற நிலைமையாக இருந்துகிட்டு. அது எல்லாம் மாறி டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ் வளரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த டிஜிட்டல் வரும்பொழுது மொபைலில் இருந்துக்கிட்டே பண பரிவர்த்தனைகள், அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, பண பரிவர்த்தனைகள். அப்போ இந்த பிரிண்டிங்கோடைய வேலை குறையுது, டிஜிட்டலோடைய வேலை அதிகமாக இருக்குது. இப்போ இந்த டிஜிட்டல் வேலை அதிகமாகும் பொழுது கம்யூனிகேஷனுடைய வேலையும் இப்போ எதாக இருந்தாலும் உலகத்தில் முன்னாடி காலகட்டங்கள்லாம் ட்ரங்க் புக்கிங் பண்ணுவாங்க. ட்ரங்க் புக்கிங் பண்ணி அங்கே உள்ள போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்மளை கூப்பிட்டு வருவாங்க. இன்றைக்கி பார்த்தா நம்ம உள்ளங்கையிலேயே கிட்டத்தட்ட சற்றேறக்கூடிய 24,000 கிலோமீட்டர் இருக்கிற அமெரிக்காவை வித்தின் செகண்டில் பிடிக்கிற அளவுக்கு கம்யூனிகேஷன் துறை வளர்ந்துருக்கு. அப்போ இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த 2022 அப்படின்றது பொற்காலம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக பொற்காலம்னு சொல்லலாம். இதை தவிர குருவானவர் தன்னுடைய வீட்டில் இருந்துட்டு லாபஸ்தானமான தனக்கு உச்சம் கொடுத்த வீடான கர்க்கடகத்தை பார்க்குறாரு. குருவுக்கு உச்சம் கொடுக்குற வீடு கர்க்கடகம், அதை பார்க்குறாரு. அதை நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம் அப்படிம்போம், மூத்த சகோதர ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ இந்த 2 ஸ்தானமும்
வலுப்பெறத்துக்கான வாய்ப்புகளை மிக மிக அதிகமாக கொடுக்குறாரு. மூத்த சகோதரர்களோட இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். இதை தவிர நம்ம பார்க்கும் பொழுது லாபங்கள் செய்கின்ற தொழில் மூலியமாக ஏற்றம் இதுவரையிலும் கொஞ்சம் சற்று இறக்கமாக இருந்துச்சு, ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை இதை கொடுப்பாரு. இதை தவிர நம்மளுடைய ராசிக்கு இதுவரையில் 9ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருந்த ராகுவானவர் 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அந்த இடத்துடைய அதிபதி செவ்வாய். அந்த ராகுவை நம்ம மேடான ராகு அப்படிமோ. இதுவரையிலும் உயர்கல்விக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி வெற்றி அப்படின்ற அந்த சங்கோலி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு இயற்கை பாவர் இயற்கை சுபர், லக்ன பாவர் லக்ன அசுபர், இது ரெண்டுலேயுமே லக்ன பாவர் லக்ன அசுபருக்கும் பொறுத்தளவுக்கும் சரி, இயற்கை பாவர் இயற்கை இதுக்கும் பொறுத்தளவுக்கும் இந்த ராகு கேதுகளை சர்ப கிரகங்களான ராகு கேதுகளை நம்ம சொல்லுவோம். அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடுமாம் ராஜயோகம். நல்லவங்க நல்ல இடத்துல இருக்கணும், கெட்டவங்க கெட்ட இடத்துல இருக்கணும். இதுவரையிலும் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உயர்கல்வியில் சிற்சில தடங்கல்களை கொடுத்தவர், கெடுக்கலை சிற்சில தடங்கள் கொடுத்தவர். ஏன் அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ரிஷபம் அப்படின்றது ராகுக்கு உச்சம் கொடுத்த வீடு அப்படிம்போம். ராகுவை பொறுத்தளவுக்கு திடீர்னு கொடுப்பார். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த விபரீத ராஜயோகம், திடீர்னு நேற்று வரையிலும் சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவன் இன்றைக்கி லட்சாதிபதி ஆவான். அப்போ சிற்சில தடங்கல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அவர் மேடான இடமான 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். எப்பொழுதுமே கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் அப்படின்ற மாதிரி இந்த ராகு கெட்டு போனதுனால இந்த அவங்களுக்கு தசாநாதனும் புத்திநாதனும் நல்ல வலுவாக இருந்து இந்த ராகுவும் கெட்டு போனதுனால விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ இதை தவிர இப்போ மாறக்கூடியவர், இப்போ இதுவரையிலும் 3ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் 9ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் ஏப்ரல் சித்திரைக்கு அப்புறம் மாறக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய வைத்தீஸ்வரன் ஐயா விளக்குவாங்க. வணக்கம். கன்னியா ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த 2022 புத்தாண்டு பலன்களை பற்றி எல்லாருமே ரொம்ப விளக்கமாக தெளிவாக அருமையாக சொல்லியிருக்காங்க. இப்போது இவங்களுக்கு இந்த குரு இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இருக்கிற 10ஆம் இடத்தையும் வேறு பார்க்குறாரு, அதனால் வேலையிலெல்லாம் நல்ல நிலைமை இருக்கும். இவங்க இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இவங்களோட உடல்நிலையிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஹெல்த்தியாக நல்லா இருப்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வந்துடும். ஏன்னா 11ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறாரு. அதே டைமில் ராசியையும் குரு பார்க்குறாரு. அதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்து எல்லாம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அவங்க ஒரு நல்ல இதுக்கு வருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆனப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த சித்திரை மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க 7ஆம் இடத்துலேருந்து குரு அவங்க இதையே பார்க்கும்போது ராகு கேதுவும் பயிற்சி ஆகிடுவாங்க. அப்போ 8ஆம் இடத்துல ராகு இருப்பார். ராகு 8ஆம் இடத்துல இருந்தால் கூட ஐயா சொன்ன மாதிரி அவர் மேஷ ராகுவாக இருக்கிறதுனால எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. அவங்களோட முயற்சிகளுக்கு ராகு கொஞ்சம் பெருசாக, ஏன்னா திடீர்னு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் தனவரவுக்கு வழிவகுக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் குரு தனஸ்தானத்தை பார்க்கல, அதனால் கொஞ்சம் மிதமான பணவரவு தான் இருக்கும். அந்த எதிர்பாராத பணவரவுகள் பெருசாக இருக்கிறது. ஆனால் குரு 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால லாபம் நல்லாயிருக்கும். தொழில் சுமாராக போனால் கூட கிடைக்கிற பொருள் லாபம் நிற்கும், கையில் நிற்கும். பெருசாக ரொட்டேஷன் மட்டும் இருந்து லாபம் இல்லாமல் இருக்காது, லாபம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போது இவங்களோட இந்த 2022 சனி 5ஆம் இடத்துலையே இருக்கிறார். அவர் குரு பார்வையெல்லாம் இல்லை. அதனால் குழந்தைங்களோட விஷயத்தில் அவங்க கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க. படிப்பில் கொஞ்சம் கவனம் குறைவாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவனம் நீங்கள் செலுத்தணும். உங்களோட குழந்தைகளோட படிப்பில் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் கவனம் குறைவாக இருப்பாங்க. இந்த ஆன்லைன் வகுப்பெல்லாம் சரியாக கவனிக்காமல் இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து இந்த 2022 அவங்கள கூடவே இருந்து கொஞ்சம் கைட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரலாம், நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரி
குரு வந்து இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இவங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது வந்துடும். சனியும் 2ஆம் இடத்தையே பார்ப்பார். இந்த டைமில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக வாக்கு கொடுக்கணும். யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுல வந்து இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இந்த கேரண்டி கையெழுத்து போடுறது, இந்த வாக்கு கொடுக்கறது, அடுத்தவங்களுக்காக பொறுப்பேற்றுக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த விஷயங்களில். ஏன்னா சனி வந்து பார்வை இருக்குது, கேதுவும் அங்கே வர்றாரு, 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த டைமில் வந்து அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க. இவங்களுக்கு குரு வந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்க வந்து நல்ல முயற்சி நல்லா எடுப்பாங்க. இந்த தடவை போடுற எஃபர்ட், அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இவங்க போடுற எஃபர்ட்டுனால இவங்க வந்து அடுத்த வருஷத்தில் நல்ல ஒரு பெரிய பலனை அடைவாங்க. ஏன்னா அதுக்கான முயற்சிகளை இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த இதிலிருந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் உள்ள பலன்களை பற்றி நம்ம சம்பத் ஐயங்கார் விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் இந்த கன்னியா ராசியினுடைய ஆட்சிநாதனான புதன் வந்து ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ ராகுவும் வந்து 8ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்தில் இருந்து திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த லாட்ரி, ரேஸு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான புதையல் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு வரும். தொழில் அப்படின்னு பார்த்தீர்களே, ஆனால் தொழில் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 5, 6 அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு இடத்துல போய் வேலை செய்ய முடியாது. இவர்களுடைய சொந்த தொழிலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சனி வந்து 5ஆம் இடத்துலையே வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார். 6ஆம் இடத்தினுடைய சனி 5, 6க்கு உண்டானவர் வந்து 5ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் வந்து நம்பிக்கைக்கு உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைக்காரனாக இவரும் இருப்பார், இவருக்கு கிடைக்கிறவர்களும் இருப்பார்கள். இந்த 2 விஷயங்களும் இவர்களுக்கு நடக்கும். அதனால் நல்ல இடத்துல வேலையும் கிடைக்கும், நல்ல வேலைக்காரர்களாகவும் இவர்களுக்கும் கிடைப்பார்கள். இந்த 2 விஷயமும் நடக்கும். தொழில், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு காலமாக இது அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா, குரு வந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால எந்த ஒரு சொந்த தொழில் செய்தாலும் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்கும். இப்போ இந்த ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தீர்களேயானால் குரு 2ஆம் இடத்தை பார்க்காம ராசியை மட்டும் பார்க்குது. ஆனால் ராகு கேத்து இருக்கிறதுனால, கேத்து வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சனி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், அதாவது துலாத்தை பார்க்கறதுனாலையும் குடும்பத்தில் கணவன் மனைவியர்களுக்குள் நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது வாய்ப்பேச்சு கொஞ்சம் முத்தி போகக்கூடிய வாய்ப்பேச்சுக்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வருவாயில் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் வரும், லாபம் வரும். லாபத்தை பொறுமையாக பார்த்து செலவு பண்ண வேண்டும். தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து தனஸ்தானத்தில் வந்து சனியும் கேத்துவும் இருக்கிறதுனால வரக்கூடிய தனத்தை நிச்சயமாக கம்மி பண்ணுவார். செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. லாபங்கள், தொழில் மூலியமான லாபங்கள் மிகவும் அதிகமாக கிடைக்கும். படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு போகக்கூடிய, வெளி மாநிலம் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். சப்தமத்திலேயே வந்து குரு இருக்கிறதுனால கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கு அவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடும். அதாவது ஏப்ரலுக்கு மேலே. மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த கன்னியா ராசிக்கு இது ஒரு ஏறுமுகமான காலம் அப்படின்றது தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் சில கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சிருந்தாங்க. நல்ல கிரகங்களுடைய பார்வைகள் நல்லபடியாக படணும். அதனால் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குருவே வந்து ராசியை பார்க்குதுன்றதுனால எந்த ஒரு தோஷமும் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கெட்ட கிரகங்கள் வந்து மறைஞ்சிருந்துச்சுன்னா ராஜயோகத்தை கொடுக்கும்னு ஐயா சொன்ன மாதிரி
8ஆம் இடத்துல போய் ராகு மறையிறது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதாவது அந்நிய நாட்டின் மூலியமாக இவர்களுக்கு அந்நிய நாட்டு முதலீடு, அந்நிய நாட்டு மூலமாக இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக வரக்கூடும். மேலும் இந்த ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்தில் நல்லபடியாக இருக்கும். குரு பயிற்சியும் நல்லபடியாக இருக்குது. இப்போது இந்த பயிற்சிகள்லாம் நல்லபடியாக இருக்குது கோச்சார பிரகாரம். ஆனால் அவர்களுக்கு சொற்ப பலனே கிடைக்குது அப்படின்னா அவர்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அவர்களுக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்றது பொருள். அவர்கள் பிறந்த லக்னம் தசாநாதன் புக்திநாதன் நல்லபடியாக இருந்தார்களே ஆனால் இந்த கோச்சார பலன்கள் அவர்களுக்கு மிகுந்த செல்வாக்கையும் பொருள் உதவியையும் பொருளையும் தேடி கொடுக்கும். ஒருவேளை அது இல்லை என்றால் சிற்சில பரிகாரங்கள் செய்து அந்த பரிகாரங்கள் மூலியமாக அவர்கள் நல்ல ஒரு செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம ஐயா கிட்ட நம்ம இப்போ சொற்ப எளிய எல்லாரும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஐயா சொல்லுங்க ஐயா. கன்னியா ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு ஆட்சி நிலை பெற்று வந்தாலும் கூட அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அவங்க மீண்டும் இந்த தொந்தரவுகள்லாம் இல்லாமல் விலகிறதுக்கு ஒரு முறை ஆலங்குடி சென்று வழிபடலாம். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ரெண்டாவதாக என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் வழிபட்டால் மாத்திரம் பத்தாது. நாம் மற்றவங்களுக்கு உபகாரமாக இருக்கணும். அப்போ தான தர்மங்கள் பண்ணணும். அந்த தான தர்மங்கள்ங்கிறது ஏழை எளியவங்களுக்கு அது பெரிய உபகாரமாக இருக்கும். அவங்க உங்களை போற்றி நினைக்கிற போது உங்களுக்கு வரக்கூடிய தீய செயல்களில் இருந்து மாறுபட்டு உங்களையும் மேலும் நல்ல நிலைமையாக்கும், அவங்களுக்கும் உதவியாக இருந்து அவங்களும் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அந்த ஒற்றுமையான கருத்துக்களை நாம் செய்கிற போது தான் இந்த ஜாதகத்தினால இந்த ஜாதகத்தினால வரக்கூடிய விளைவுகளில் இருந்தும் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உண்டான தான தர்மங்களை பண்ணுங்கன்னு சொல்லி சக்தி ஜோதிட குழுவிலிருந்து வணக்கம் பெறுகிறோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.